சிவாய நம்ம இயற்கை வளம். நம்ம நாட்டுல இயற்கை வளம் எங்க இருக்கு? இயற்கையே அழிஞ்சு போச்சு. எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குளங்குட்டைங்களை அழிச்சிட்டாங்க. விவசாயம் கிடையாது. விவசாயம் பண்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்தெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு அதுல பிளாட் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எதெல்லாம் தாழ்வான பகுதியோ அந்த பகுதியில வீடு கட்டினா சீற்றங்கள் வர நேரத்துல மழை நீர் தேங்க தான் செய்யும். அப்ப பேரொழி வர நேரத்துல அங்க தண்ணி தரும் போது வீடுலாம் தண்ணியில மூழ்குது. நம்ம தெரிஞ்சுதான் அதெல்லாம் பண்றோம். காரணம், கடவுள் மேல குறை சொல்றோம், நம்ம இயற்கை மேல குறை சொல்றோம். எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நம்ம சரியில்லை. நம்ம சரியா இருந்தோம் அப்படின்னா இயற்கை எந்த பாதிப்பும் வராது. நம்ம எல்லாத்தையுமே மூடிட்டோமே. இன்னைக்கு விவசாயம் இல்ல, ஆனா விவசாயம் செய்ய முடியாத ஒரு நாடு விவசாயத்தை பண்ணி இன்னைக்கு முதலிடத்துல இருக்கு. ஆனா விவசாயம் நம்ம தமிழ்நாட்டுல சிறப்பா இருந்தது. இன்னைக்கு விவசாயம் காலமா அழிஞ்சிட்டு இருக்கு. அது செய்யறதுக்கான கொண்டு வரதுக்கான வழிகள் கிடையாது. இன்னைக்கு ரோட்டோரத்துல பாத்தீங்க நிறைய மரத்தை வெட்டிட்டாங்க. ஒரு காலத்துல அந்த மரத்தை பார்க்கும் போது சாலை ஓரத்துல இருக்க மரங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வெயில் அடிக்கும் போது அந்த நல்ல போய் நிற்பாங்க. இன்னைக்கு அந்த மரமே